நாளைக்கு நீங்கள் திரும்பி வந்து விடுவீர்கள் இல்லையா? ஏய், என்னடி சொல்கிறாய்? திருமலை இங்கிருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறது தெரியுமா? 7 மலை. 7 மலை தானே மாமா? ஆமாம். 7 மலை ஏறி போக வேண்டும். அதற்கே எத்தனை நாளாகும் தெரியுமா? அப்படியா மாமா? ஆமாமடி என் செல்லம். ஏன் சுவாமி, நீங்கள் இருவரும் குடும்பத்தோடு திருமலைக்கு வாருங்கள் என்று எத்தனை முறை கூப்பிட்டிருக்கிறேன். பாருங்கள், குழந்தைகள் இருவரும் திருமலையும் சீனிவாசனையும் சேவிக்க வேண்டாமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்கள் அம்மாவும் சித்தியும் உங்களைப் போல சின்ன பெண்களாக இருந்தபோது நான் தீர்த்தம் கொண்டு வர போகும் சமயத்தில் கூடவே வருவார்கள். வழியெல்லாம் வாடாமல்லி பூத்திருக்கும். அத்தனையும் வாரி பறித்து மடியில் கட்டிக்கொள்வாள் உங்கள் சித்தி. காந்திமதி, எங்கே மான் இருக்கிறது, எங்கே மயில் இருக்கிறது, எங்கே குயில் கூவுகிறது என்று பார்த்து கொண்டே வருவாள். ஒரு மான்குட்டி கண்ணில் பட்டுவிட்டால் போதும், ரொத்திக் கொண்டு ஓடுவாள். என்னன்னா பழைய கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? அம்மா, நீ மான்குட்டியை தொட்டிருக்கிறாயா? தொட்டால் நம் உடம்பு சிலிர்த்து போகுமடி. பெரிய அழகான கண்களும் அதன் துருதுருப்பும் நம்மை கட்டி போட்டுவிடும். அம்மா அம்மா, நான் கூட மான்குட்டியை தொட வேண்டும். அதுதான் சொல்கிறேன் கண்களா, திருமலைக்கு வாருங்கள் என்று. மான்குட்டி என்ன, மயில், கிளிகள், முயல் குட்டி என நிறைய பார்க்கலாம். அதெல்லாம் சரி சுவாமி, நாங்கள் உங்களை மதுரமங்கலத்திற்கு எத்தனை முறை கூப்பிட்டிருக்கிறோம். வரக்கூடாது என்றில்லை மாப்பிள்ளை, இன்னவோ நேரம் அமையவில்லை. எங்கள் ஊர் ஸ்ரீவைகுண்ட பெருமாளையும் கமலவல்லி தாயாரையும் இன்றைக்கெல்லாம் சேவித்துக் கொண்டே இருக்கலாம். இப்பொழுது கூட ஒன்றுமில்லை, மூட்டை முடிச்சோடு நேராக அங்கே வந்து விடுங்கள். ஒரு வாரம் அங்கே இருந்து விட்டு போகலாம். இல்லை இல்லை, நான் வந்து நெடுநாட்களாகிவிட்டது, புறப்பட வேண்டும். வேறு ஒன்றுமில்லை, பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்யாமல் இருப்பதுதான் அவர் பரபரப்புக்கு காரணம். சீக்கிரம் சென்று கைங்கரியத்தை தொடர வேண்டும் என்றுதான் 5-6 நாட்களாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார். சுவாமி, தாங்கள் சின்ன வயதில் நெடுந்தூரம் பயணித்து தீர்த்தம் கொண்டு வந்து கைங்கரியம் செய்ததெல்லாம் சரி, இந்த வயதிலும் அதை செய்ய வேண்டுமா? கேளுங்கள் மாப்பிள்ளை, இதை நானும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். நான் சொன்னால் எங்கே கேட்கிறார் இவர்? வயது குறைந்தவர்களிடம் இந்த கைங்கரியத்தை ஒப்படைத்துவிட்டு வேறு எளிதான கைங்கரியங்களில் ஈடுபடலாமே. பழக்கத்தை மாற்றிக்கொள்வது அவ்வளவு எளிதா என்ன? பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் காலம் கூட என்னால் இந்த கைங்கரியத்தை செய்ய இயலும் என்று நான் நினைக்கிறேன். முக்கியமான ஒன்றை நான் கேட்க மறந்துவிட்டேன். திருமலையில் வாசுதேவனின் பெண் பற்றி நான் என்ன சொல்லட்டும்? பெண் பார்க்க எப்போது வருகிறீர்கள் என்று சொன்னால் அடியேன் அவர்களுக்கு தகவல் சொல்ல வசதியாக இருக்கும். அதை பற்றி இன்னும் யோசிக்கவில்லை. இப்போது ராமானுஜன் படிப்பில் மிகவும் தீவிரமாக இருக்கிறான். அதனால் அவன் திருமணத்தை இன்னும் சில வருடங்கள் கழித்து வைத்துக் கொள்ளலாமே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என்ன காந்திமதி? ஆமாம் அண்ணா, படிப்பில் நாட்டம் இருக்கும் போது அவனை அப்படியே விட்டு விடுவதுதான் சரி என்று எனக்கும் தோன்றுகிறது. அப்படியா? ஆமாம் ஆமாம், எனக்கும் கூட அப்படித்தான் தோன்றுகிறது. அவன் படிப்புக்கு நாம் எந்த விதத்திலும் தடையாக இருக்கக்கூடாது. சரி, என் நண்பரிடம் பக்குவமாக சொல்லிக் கொள்கிறேன். என்ன மகளா, புறப்படலாமா? சரி, நாங்கள் புறப்படுகிறோம். நான் சொல்றதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 1 வாரம் 10 நாள் திருமலையில் இருந்து விட்டு போங்கள். என்ன கமலநயனரே, உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்கிறேன். கமலை, பூமி, நாங்கள் கிளம்பட்டுமா? சரி மாமா, சீக்கிரம் திரும்பி வாருங்கள். நீங்கள் இருவரும் உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிக் கொண்டு அங்கே வாருங்கள். சரி அம்மா, நாங்கள் வருகிறோம். நீங்கள் திருமலையில் தீர்த்த கைங்கரியம் செய்ய அவசரமாக கிளம்புகிறீர்கள். நானும் என் அகத்திற்கு தீர்த்த கைங்கரியம் செய்ய இதோ ஆற்றுக்கு கிளம்ப வேண்டும். ஆற்றுக்கு நீ அதற்காகவா போகிறாய்? அங்கே தஞ்சமாம்பாளை பார்க்க வேண்டும், அதுதானே? ஆமாம் மன்னி, குழந்தை மாமி மாமி என்று பிரியமாய் ஒட்டிக் கொள்கிறாள். அதனால் அவளை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அப்படியே துணிகளையும் துவைத்துக் கொண்டு அகத்திற்கு ஜலமும் கொண்டு வந்து விடலாம். அதுவும் சரிதான். சரி மாப்பிள்ளை, நாங்கள் வருகிறோம். சரி அண்ணா, வருகிறோம். சரி. அக்கா, நானும் ஆற்றுக்கு வரட்டுமா? நிச்சயமாக வேண்டாம். என்னக்கா இப்படி சொல்கிறாய்? உன் அகத்தக்காரர் முகத்தை பார்த்தேன். அவருக்கு பசி வயிற்றை கிள்ளுகிறது எனக்கு தெரிகிறது. உனக்கு தெரியவில்லையா? ஏற்கனவே சொல்ல வேண்டாம்.
இப்போது புளியோகரையின் மனம் வேறு மூக்கை துளைத்தெடுக்கிறது. பசி வராமல் என்ன செய்யும்? அதுவும் இவருக்கு. புரிகிறதில்லையா? போ, உட்கார வைத்து நன்றாக பசியார பரிமாறு. அச்சாவதாரோ பாதான வைஷ்ணவோத்பத்தி சிந்தனம் மாத்ருயோனி பரீட்சாயாக துல்லியமாகூர் மனிஷினஹா. இது பூர்வாச்சாரியர்கள் வாக்கியம். சுவாமி, இதன் அர்த்தத்தை தங்கள் திருவாயால் கூறி அருள வேண்டும். அவசியம் கூறுகிறேன், நன்கு கவனத்தில் கொள்ளுங்கள். இதன் பொருள், அர்ச்சாமூர்த்தி எந்த உலோகத்தால் அல்லது எந்த பொருளைக் கொண்டு செய்யப்பட்டது என்று சிந்திப்பதும், ஒரு பக்தன் எந்த ஜாதியில் எந்த குலத்தில் பிறந்தவன் என்று சிந்திப்பதும் தன் அன்னையின் புனிதத்துவத்தையே சோதிப்பதற்கு ஒப்பாகும். இதை சிந்திப்பதால் அவர்களிடம் உள்ள பக்தி போய்விடுகிறது. பயனை அடையாமல் பாவமும் வந்து சேர்ந்து விடுகிறது. ஒருவன் பக்தன் என்று தீர்மானிக்கும் போது அங்கு குலபேதத்திற்கு இடமேது? அடியேன் திருக்கச்சி நம்பி வந்திருக்கிறேன். உள்ளே வா திருக்கச்சி நம்பி. நித்தியம் பகவானோட உரையாடிக் கொண்டிருக்கிறாய். உன்னை என்னவென்று ஆசீர்வதிப்பது? என்றும் பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டிருப்பாயாக. எழுந்திரு திருக்கச்சி. உட்கார். அடியேன். திருக்கச்சி நம்பி, எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது நீ ஸ்ரீரங்கம் வந்து? இந்த முதியவனை மறந்து விட்டாயா? சுவாமி, என்ன வார்த்தை கூறிவிட்டீர்கள்? வயதளவில் தாங்கள் முதியவராக இருந்தாலும் அறிவிலும் ஞானத்திலும் தாங்கள் என்றும் ஒரு இளைஞரே. தாங்கள் என் ஆச்சாரியர் அல்லவா? அடியேனின் இறப்பிற்கு பிறகும் தொடரும் தங்களின் சம்பந்தத்தை அடியேன் எப்படி மறப்பேன் சுவாமி? தங்களோடு உள்ள சம்பந்தத்தினால் அன்றோ அந்த வரதன் அடியேனோடு உரையாடுகிறான். கச்சியம்பதியில் இருந்தாலும் அடியேன் என்றும் உங்கள் சேவகன். பார்த்தாயா திருக்கோஷ்டி? நித்தியம் அந்த காஞ்சி வரதனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டும் தினமும் அவனிடம் உரையாடிக் கொண்டிருந்தும் கர்வத்தின் சுவடு சிறிதும் தெரியாமல் அடக்கத்தின் திருவுருவாய் திகழ்கிறான் திருக்கச்சி. அவ்வளவு ஏன் சுவாமி, திருக்கச்சி என்ற சுவடே தெரியாமல் கூட இவர் சில நேரங்களில் நடந்து கொள்வார். அப்படியா? எதை வைத்து நீ அப்படி சொல்கிறாய்? சில நாட்களுக்கு முன்பு அடியேன் புதிதாக ஒரு வண்டிக்காரன் வாய்த்திருக்கிறான், மிகவும் விசுவாசி, அவனுக்கும் நம்மிடத்திலேயே சிறிது உணவளிக்க வேண்டும் என்று சொன்னேனே. அடியனுக்கு நன்கு ஞாபகம் இருக்கிறது. அந்த வண்டிக்கார மகானுபாவர் வேறு யாரும் அல்ல, சாக்ஷாத் இந்த திருக்கச்சி நம்பிகளே தான். திருக்கோஷ்டி நம்பி என்று ஒருவர் உள்ளார். பழுக்க காட்சிய இரும்பு துண்டை காதில் விட்டு கொண்டது போல பலிக்கிறதா? இப்படித்தான் அவர் பேசினால் சுருக்கென்று சூடு போட்டது போல் இருக்கும். என்ன திருக்கோஷ்டி, ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் ஒரு தகவலை கொடுக்கிறாய்? என்ன காரணத்தினால் அப்படி வண்டிக்காரனாக திருக்கச்சி வந்திருந்தான்? அதை
அவரே சொன்னால்தான் சரியாக இருக்கும். சுவாமி, பகவத் பக்தியை காட்டிலும் பாகவத பக்தி மிகவும் உயர்ந்தது என்பதை அடியேன் சொல்லி தாங்கள் அறிய வேண்டும் என்றல்ல. ஆனால் அடியேனுக்கு இதை அறிவுறுத்தியவன் அந்த காஞ்சி பேரருளாளன் வரதன். இதே கோலத்தில் வந்து நம் திருக்கோஷ்டி நம்பிகளுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றால் இவர் ஒப்புக்கொள்வாரா? ஆகவே அடியேன் ஒரு வண்டிக்காரனாக வந்தேன். திருக்கோஷ்டி, பிறகு எப்படி திருக்கட்சியை அடையாளம் கண்டு கொண்டாய்? அந்த கார்முகில் வண்ணன் தன் கருணை கொடையாக மழையை பொழிந்தான். அந்த மழையில் நனைந்த என் பசுவின் மீது கருணை கொண்டு நம் திருக்கட்சி நம்பிகள் அதற்கு சேவை செய்து கொண்டிருந்தார். பிறகுதான் அவர் அடியேனால் அடையாளம் காணப்பட்டார். இல்லை என்றால் அடியேன் தொடர்ந்து ஏமாந்து கொண்டுதான் இருப்பேன். நம் மடத்திற்கே வந்து போயிருக்கிறான், அமுது செய்தும் சென்றிருக்கிறான். எங்களாலும் அடையாளம் காணப்படாமல் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். வேறு யாரெல்லாம் திருக்கட்சி வண்டிக்காரனாக வந்ததில் ஏமாந்தார்களோ? பகவானுக்கே வெளிச்சம். சுவாமி, அடியேனி மன்னித்தருள வேண்டும். யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்பது அடியேனின் நோக்கம் அல்ல. வரதனின் உத்தரவை அடியேன் சிறைமேற்கொண்டேன், அவ்வளவுதான். அடியேன் வேடிக்கையாகத்தான் சொன்னேன் திருக்கட்சி. உன் உள்ளம் அடியேன் அறிவேன். நீயும் சரி, நமது திருமலை நம்பியும் சரி, அடியேன் சொல்லை தெய்வ வாக்காக எண்ணி இரு பெரும் தலங்களில் எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் செய்து வருகிறீர்கள். ஆச்சாரியருக்கு ஆற்றும் முக்கியமான இரு கடமைகளுள் அதுவும் ஒன்றாயிற்றே. ஆச்சாரியருக்கு செய்யும் அந்த இரு சேவைகளையும் தங்கள் திருவாக்கால் கேட்க விரும்புகிறோம் சுவாமி. சொல்கிறேன். ஆச்சாரியருக்கு சாமரம் வீசுவது, குடை பிடிப்பது, அவருடைய வஸ்திரங்களை துவைப்பது போன்ற காரியங்கள் வபு சேவா. அதாவது உடல் ரீதியாக ஆச்சாரியனுக்கு செய்யும் சேவைகள் இவை. ஆச்சாரியன் கூறும் அறிவுரைகளை கடைபிடித்து சாஸ்திர கோட்பாடுகளை முறையே பின்பற்றுவது வாணி சேவா. சற்றும் அகங்காரம் கொள்ளாமல் திருமலை நம்பி போல் அடியேன் கூறிய சேவையை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறான் நம் திருக்கட்சி நம்பி. எந்த நிலையிலும் தன் புஷ்ப கைங்கரியத்தை அந்த கஜேந்திரன் என்னும் யானை பெருமாளுக்கு சேவை செய்ததை போல் இவனும் வரதனுக்கு செய்வதால் இவனை கஜேந்திரதாசன் என்று அழைக்கவே அடியேன் பிரியப்படுகிறேன். அடியேன் பெரும் பேறு பெற்றேன் சுவாமி. திருக்கட்சி நம்பி, வந்ததுதான் வந்தாய், உடனே சென்று விடாதே. ஓரிரு நாட்கள் தங்கிவிட்டு பிறகு செல். தங்கள் உத்தரவு சுவாமி. திருக்கட்சி நம்பி, அடியேன் திருமலை நம்பியின் மருமான் ராமானுஜன் எப்படி இருக்கிறான்? அடியேனின் சகாவான சோமயாஜி போன்றே ராமானுஜனும் பழகுவதற்கு இனிமையானவன்தான். இந்த சிறிய வயதிலேயே பூரண ஞானத்துடனும் சாஸ்திரங்கள் பல கற்று வந்தாலும் சிறிதும் கர்வம் இல்லாமல் அனைவரிடமும் பழகும் சுபாவமும் சமுதாயத்தின் பாலுள்ள அக்கறையும் அடியேனை மெய்சிலிர்க்க வைக்கிறது. அடியேனும் கேள்விப்பட்டேன் திருக்கட்சி. ராமானுஜன் போன்றவர்கள் மிகவும் அரிதானவர்கள். காஞ்சி செல்லும்போது கண்டிப்பாக ஸ்ரீபெரும்புதூர் வழியாக செல்வது மட்டுமல்லாமல் ராமானுஜனுக்கு ஆழ்வார்களின் அருளிச் செயல்களையும் அதன் ஆழ் பொருள்களை பற்றியும் கூடியவரை அவன் மனதில் நிறுத்திவிட்டுச் செல். ராமானுஜன் என்னும் பொக்கிஷத்தை பாதுகாப்பதில் உனக்கும் மிகவும் முக்கிய பொறுப்பிருக்கிறது. மறந்துவிடாதே. தங்கள் சித்தப்படியே சுவாமி. பாட்டி, ஆச்சரியமாக இருக்கிறதே. சாதாரணமாக நீங்கள் இந்த நேரத்தில் அகத்தின் உள்ளேதானே இருப்பீர்கள், வெளியே வரவே மாட்டீர்களே. இன்று எப்படி சாவகாசமாக இங்கு நின்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? மாட்டுப்பெண் அகத்தில் இல்லை. அவள் இருந்தால் பேசாமல் மூலையில் முடங்கி கொண்டிருந்திருப்பேன். நான் வெளியே போனால் அவள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் அடிக்கும். அதென்ன பாட்டி, நீங்கள் வெளியே போனால் அவளுக்கு என்னவாம்? நன்றாய் கேட்டாய் போ.
அவள் அமுது செய்தவுடன் 10 பாத்திரங்களை எல்லாம் முற்றத்தில் போட்டு விடுவாள். அத்தனையும் தேய்த்து கவிழ்த்து வைக்க வேண்டியது என்னுடைய வேலை. நான் வெளியே போய்விட்டால் அத்தனை வேலைகளும் அவள் தலையில் விடியுமே. அதனால்தான். இப்போது எங்கே போயிருக்கிறாள்? தமைய நகத்திற்கு போகிறேன் என்று காலையிலேயே போனாள். எப்படியும் சாயங்காலம் தான் வருவாள். அதுவரை அகத்தில் தனியாக இருக்க வேண்டுமே என்றுதான் இங்கு வந்தேன். அமுதா, உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருந்தேன். மறந்தே போய்விடுகிறது. சரி, இப்போது ஞாபகம் இருக்கும் போதே கேட்டு விடுங்கள். ஒன்றுமில்லையடி, போன வருடம் நாம் இருவரும் கடைத்தெருவுக்கு போய் ஆளுக்கு ஒரு ஈரலை துண்டு வாங்கினோம் இல்லையா? ஆமாம், நீங்கள் நீலவர்ணத்தில் எடுத்தீர்கள், நான் சிவப்பில் எடுத்தேன். அதென்னடி அப்படி சாயம் போகிறது? உன்னுடையதும் அப்படித்தான் போகிறதா? ஐயோ பாட்டி, உங்களுடையது சாயம் மட்டும் தானே போகிறது. என் துண்டு துவைத்து துவைத்து கிழிந்து போய் பிடித்துணியாய் போயாயிற்று. அதுவும் இல்லாமல் அது போன வருடம் வாங்கியதில்லை, அதற்கு முந்திய வருடம் வாங்கியது. இதுவரை உழைக்கிறதே, அதற்கே பெருமாளுக்கு தேங்காய் உடைக்க வேண்டும். என்னடி இது? காந்திமதி ஆற்றங்கரையிலிருந்து நம்மோடு வரவில்லையா என்ன? சரிதான், வர வர உங்களுக்கு ஞாபக மருதி அதிகமாகிவிட்டது. நீங்களே தானே காந்திமதியிடம் சொன்னீர்கள், சரி சரி நீ இருந்துவிட்டு உன் தஞ்சமாம்பாளை பார்த்துவிட்டு வாடி என்றீர்களே, ஞாபகம் இல்லையா பாட்டி? மறந்தே போயிட்டேன். அதற்காக இவ்வளவு நேரமா? பாவம். என்ன காந்திமதி, இவ்வளவு நேரமாகவா உன் உதவியாளனுக்காக காத்து கொண்டிருந்தாய்? வரவில்லை போல் தெரிகிறதே. அதான் முகத்தில் சிரத்தே இல்லை. பாவம், அவளுக்காக இவ்வளவு நேரம் காத்து கொண்டு இருந்து விட்டு நீயே துவைத்து உலர்த்தி காய வைத்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாய் போல் இருக்கிறது. பாட்டி, இது போல் 2 மடங்கு துணிகள் இருந்தாலும் சளைக்காமல் துவைத்து விடுவாள். ஆனால் அதற்கு தஞ்சமாம்பாள் தரிசனம் தர வேண்டும். அவள் வந்து விட்டால் போதும், காந்திமதிக்கு உற்சாகம் பீரிடும். சரி, ஏன் வரவில்லையாம்? யாரிடம் கேட்பது? ஒருவேளை வந்துவிட்டு போய்விட்டாளோ என்னவோ. அங்கு இருப்பவர்களிடம் கேட்டிருக்கலாமே. கேட்டேன், வரவே இல்லையாம். சரி, போகட்டும் விடு. என்ன அசௌகரியமோ என்னமோ. அகத்திற்கு விருந்தாளி வந்திருக்கலாம், அல்லது கல்யாணம் கார்த்திகை என்று ஊருக்கு போயிருக்கலாம். அதெல்லாம் இல்லை பாட்டி. அப்படி எதுவும் இருந்தால் முன்கூட்டியே என்னிடம் சொல்லாமல் இருக்க மாட்டாள். என்னவென்று தெரியவில்லையே. ஏன் காந்திமதி இதற்கு போய் இவ்வளவு கவலைப்படுகிறாய்? இன்று ஒரு நாள் பார்க்கவில்லை, அவ்வளவுதானே. ஏதோ 10 நாட்கள் பார்க்காதது போல் இவ்வளவு விசனப்படுகிறாயே. சரி, சற்று நேரம் இப்படி படியில் உட்கார்ந்து கொள். அவளை பார்க்காதது ஒரு பக்கம், அவ்வளவு தூரம் நடந்து வந்தது ஒரு பக்கம் சேர்ந்து மிகவும் களைத்து போயிருக்கிறாய். இப்படி உட்கார்ந்து கொள். ஆமாம் காந்திமதி, சற்று நேரம் உட்கார்ந்து விட்டு போ. இல்லை மாமி, நான் அகத்துக்கு போகிறேன். சுற்று காரியம் நிறைய இருக்கிறது. சரி, போய் பேசாம சுற்று காரியங்களை கவனி. மனதை போட்டு அலட்டி கொள்ளாது. அவளுக்கு ஒன்றும் இருக்காது. நாளை வந்து விடுவாள் பார். வந்தால் நன்றாகத்தான் இருக்கும். ஏன் பாட்டி, நேற்று முந்தைய தினம் உடம்பு சரியில்லை என்கிற மாதிரி ஏதாவது சொல்லிக் கொண்டிருந்தாளோ? நான் தான் சரியாக காதில் வாங்கிக் கொள்ளவில்லையோ? அதெல்லாம் நன்றாகத்தான் இருந்தாள். அன்றுதானே பாட்டி அவளை உங்கள் அகத்திற்கு கூட கூட்டி வந்ததாக சொன்னார்களே. ஆமாம், ஆனால் அன்று கூட அவள் திடீரென்று கிளம்பி போய்விட்டாள். என்ன ஆகிவிட்டது அவளுக்கு? ஒன்றும் ஆகியிருக்காது. நாளையே பள்ளி சென்று சிரித்து கொண்டு வந்து நிற்பாள் பார். சரி அமுதா மாமி, நான் வருகிறேன். நான் போய்விட்டு வருகிறேன் பாட்டி.